எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின்ஸையும், பப்ளிக் எக்ஸாம் எப்படி வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி கார்னர்ல வந்து பாருங்க. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? மேக்ஸிமம் மார்க்ஸ் 70 மதிப்பெண்கள் வந்து குடுத்திருக்கிறாங்க. இந்த 70 மதிப்பெண்கள்ல பார்ட் 1ல 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இடம்பெறுகிறது. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல தான் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. மோஸ்ட்லி 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு 3 to 5 1 மார்க் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக் உள்ள இருந்து கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் 2 அதாவது பகுதி 2 அப்படின்னு வந்து சொல்லலாம். பகுதி 2ல எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க, அதுல வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து இடம்பெறும். அதற்கு பிறகு புக் வெளியே இருக்கிற கொஸ்டின், அப்புறமா புக் உள்ளே இருந்தும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இடம்பெறும். அதில் மாற்று கருத்துக்கு இடமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 17வது வந்து பாருங்கள். கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை வரையறுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபனிஷன், டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே எழுதுனா 2 மார்க்கு. சரி, நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதெல்லாம் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 11th ஃபிசிக்ஸ்க்கான 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். 18th ஒன் வந்து பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா போதும். அடுத்ததா 19th வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கோண உந்த மாறா விதியை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 20th மீட்சியளிப்பு குணகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 21, 22 வந்து பாருங்க, புவியின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயுவற்ற நிலை ஏன் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் கம்பல்சரி கொஸ்டின் வந்து நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் 24 தான் பார்த்துருக்குறோம். அடுத்தது 23, வாயு ஒன்றில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை எழுதுக. ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேசஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 24, இது கம்பல்சரி. ஒரு தனி ஊசலின் நீளம் அதன் தொடக்க நீளத்திலிருந்து 44% அதிகரிக்கிறது எனில் தனி ஊசலின் அலைவு நேரம் அதிகரிக்கும் சதவீதத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததான் பகுதி 3 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸும் நம்ம டெலகிராமில் நான் அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 33க்கு கட்டாய விடையளிக்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு 25 வந்து பாருங்க, மிக நீண்ட தொலைவை அளக்கும் ரேடார் துடிப்பு முறை பற்றி விவரிக்க. எக்ஸ்பிளைன் ரேடார் பல்ஸ் மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் லார்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 26 இதுவுமே இது 26, 27 போன்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இல்லாமல் அப்பப்போ நியூவாக, அதாவது அவங்கள ஓன் கொஸ்டின்ஸாக வந்து கொடுக்குறதா இருக்கும். 28 3 மார்க் கொஸ்டின்றதுனால ஒரு 4 to 5 லைன் எழுதுங்க. கெப்லர் லா, ஓகேங்களா, குறிப்பாக கெப்லருடைய 3 லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 29 குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 13th மென்பானங்களை குடிப்பதற்கு நாம் உறிஞ்சி குழாயை பயன்படுத்துகிறோம் ஏன் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதை வந்து எழுதலாம், ஓனாகவே எழுதலாம். 31 ஒத்ததிர்வு விளக்குக
எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளோட எழுதிருங்க. 33 மீள் நிகழ்வு நடைபெறுவதற்கான நிகழ்வுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 இஸ் கம்பல்சரி கொஸ்டின். 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களே 3 மார்க்கில் 33 கம்பல்சரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3 மார்க்கில் 33 கம்பல்சரி, 2 மார்க்கில் 24 இஸ் கம்பல்சரி. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பகுதி 4 லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 34 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஏ மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 1 or 2 pages கம்பல்சரி எழுதிருங்க. அதாவது 1 பேஜில் ஃப்ரண்ட்டு பேக் எழுதுறீங்கன்னா 5 மார்க்கு. அது என்னால் எழுத முடியலனா அடுத்தது பி பாருங்கள். 34ல் பி வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்களை கூறுக. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா. குறிப்பாக வந்து 35ல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க, பிழைகளுடைய பெருக்கம் பற்றி நீவிர் அறிந்தது யாது, இரு அளவுகளை வகுப்பதால் ஏற்படும் பிழைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பெறுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 36 இது ஓன் கொஸ்டின் இதுதான் வரும்னு இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சும்மா ஒரு மாடல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எது வேணால் வரத்துக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 37ல் ஏஆர்பி பியை பாருங்கள், அலைவுகளின் 4 வகைகளை விரிவாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவே கூட வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான சான்சஸ் வந்து இந்த முறை இருக்கலாம் நம்முடைய 11th ஃபிசிக்ஸ் மாணவர்களுக்கு. அல்லது 37ல் ஏ பாருங்கள், தண்டு ஒன்றின் நிலைமை திருப்புத்திறன் அதன் மைய வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொருத்துவதற்கான சமன்பாட்டை விளக்குக. இதுவும் 1 பேஜ் எழுதணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அலைவுகளின் 4 வரிசைகளை எழுதுக, ஃப்ரண்ட் அண்ட் பேக். 38 லாஸ்ட் டீட்டெயில் முக்கோண முறையின் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை அளவிடுக. 38லேயே 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் 38ல் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 38ல் பி ஸ்டோக்லா, ஓகேங்களா. ஸ்டோக் விதியை பயன்படுத்தி அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தில் இயங்கும் கோணத்தின் முற்று திசை வேகத்திற்கான சமன்பாட்டை தருவிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓன் கொஸ்டின் இது வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ டோட்டலாக நம்ம 10 டீட்டெயில் 5 டீட்டெயில் எதனா எழுதலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. 34ல் 2ல் 1, 35ல் 2ல் 1, 36ல் 2ல் 1 அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னே வந்து நான் சொல்கிறேன் சில குட்டீஸ். அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் 3 மார்க் கொஸ்டின்ஸு 18 மார்க்கை என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 40 3 மார்க் டு 60 3 மார்க் படிக்கணும். அப்போ தான் அந்த நம்ம ஃபுல் மார்க்ஸை எடுக்க முடியும். இதை முடிச்சுட்டு 2 மார்க்கை மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 2 மார்க் வந்து படிக்கணும் சில குட்டீஸ். 80 2 மார்க்கை படிச்சிங்கனாலே போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், அதில் இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு 15ல் 10 கம்பல்சரி 10 புக் பேக்கில் இருக்கிறதே மோஸ்ட்லி கேட்டுடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் மாறி மாறி டஃப்பாக கேட்டிருந்தாலும் பேப்பர் கரெக்ஷனில் சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 27 மார்க் எடுத்தால் பாஸ். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் போன்ற சப்ஜெக்டில் 70 மார்க்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஜஸ்ட் வெறும் 17 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ் சில குட்டீஸ். ஸோ எக்ஸாம்ஸை ரொம்ப அழகாக நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். 12ஆம் தேதி நடைபெற போன்ற ஃபிசிக்ஸ் 11th. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் வந்து பார்த்து விடலாம்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.